ஒருத்தரோட கான்ஃபிடென்ஸுக்கும் ஸ்மைலுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியுங்களா? இந்த பேஷண்ட் கிட்ட பாருங்க. இப்போ இவர் நம்ம கிட்ட வந்தார், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட, எனக்கு சிரிக்கவே பயமா இருக்கு, அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் என்னால் கஷ்டமாக இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணி விடுங்க டாக்டர் அப்படின்னு வந்தார். இப்போ இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா அவர் சிரிச்சாருன்னா மேல் பல்லில் பழைய சின்ன வயசில் போட்ட கேப்பு அவருக்கு அசிங்கமாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் மோரோவர் சில கேப்பு பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக தேஞ்சியும் போயிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட அவர் ஸ்மைல் டிசைனிங்காக வந்தார். இப்போ க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவரோட டீத் அலைன்மெண்ட்டே கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்குது, கீழ்ப்பல்லும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ இதை தான் நாங்கள் டீப் பைட்டுன்னு சொல்லுவோம். அவர் சிரிக்கும்போது முன்னாடி பல்லோட எக்ஸ்போஷரும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவர் சிரிச்சார்னா முன்னாடி பல் அதிகமாகவும் தெரியுது, ப்ளஸ் கலர் மாறின கேப்பும் அவருக்கு அசிங்கமாக தோணிருக்கு. ஸோ இதனாலேயே அவர் ப்ராப்பராக சிரிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இதனாலே அவர் கான்ஃபிடென்ஸும் கம்மியாகிட்டு வந்துச்சு. ஸோ நாங்கள் இவருக்கு சஜஸ்ட் பண்ணது ஒரு சிம்பிளான ஸ்மைல் டிசைனிங். ஸோ நம்ம சொன்ன உடனே அவர் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்லாம் இல்லையே டாக்டர், எனக்கு பல்லுலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த பல்லும் எடுக்க வேணாம் சார், உங்களோட பழைய கேப்பை மட்டும் கழட்டிட்டு நாங்கள் செராமிக் போட்டு தரோம், அண்ட் போடும்போது அலைன் மட்டும் சரி பண்ணாலே போதும்னு நான் சொன்னோன்னே அவருக்கு ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அவர் பழைய கேப்பெல்லாம் கழட்டிட்டு அவருக்கு புது க்ரௌன் போட்டாச்சு, கீழே இருக்கிற பல்லோட எக்ஸ்போஷரும் லைட்டாக கம்மி பண்ணியாச்சு, மேலேயும் அவர் சிரிச்சாருன்னா அந்தளவுக்கு ஒன்றும் அசிங்கமாகவும் தெரியல. அண்ட் எல்லா பல்லுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சிமிட்ரிக்கலாக ஒன்று எந்த கரெக்டாக ஷேப்பும் சிமிட்ரிக்கலாக பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி பக்கத்து பல்லும் சிமிட்ரிக்கலாக, அண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா எல்லா பல்லும் கலரும் மேட்ச் ஆகிடுச்சு. கீழ் பல்லாகட்டும், மேல் பல்லாகட்டும், பக்கத்தில் இருக்கிற பல்லாகட்டும், எல்லா கலரும் மேட்ச் ஆனதுனால அவரோட கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சிரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு. சாரும் ஹாப்பி ஆகிட்டார். இவர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி, டாக்டர் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அந்த கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணதில் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னார். ஸோ இதுதாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் அவசியமே இல்லை. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சிம்பிளாக கூட நம்ம ட்ரீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.